சிறப்பான முறையிலே பெருமானாரை புகழ்ந்து அவர்களை குறித்து உண்டான சிறப்புகளை நாம் தெரிந்து கொண்டே வருகிறோம். அதே போன்று மாநகர ஜமாத்துல்லமா சபையும் ஒவ்வொரு வருடமும் 12 நாட்களும் 12 இடங்களிலே சிறப்பு பயான்களையும், அதே போன்று பெண்களுக்காக வேண்டி குறிப்பிட்ட ஒரு 4 இடங்களை தேர்வு செய்து அங்கேயும் அந்தந்த பகுதிகளுடைய ஜமாத்தோடு இணைந்து 1 வருடமாக 2 வருடமாக நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே இந்த வருடம் பெண்களுக்கான அந்த பயானினுடைய நிகழ்வை நமது ஜமாத்தோடு இணைந்து நடத்துவதாக பேசப்பட்டு தற்போது அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெண்களுக்கான பயான் என்று சொன்னதுனால நம்ம இது பெண்களுக்காக வேண்டிதான், அவர்கள் கேட்க வேண்டிய விஷயம்தான் என்று அல்ல. அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பே பொதுவான நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு தான். பெருமானாரும் ஷரீஅத்தும் என்று சொல்லப்படக்கூடிய காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் வைக்கிறோம், அவர்களை பிரியம் வைக்கிறோம் என்பதற்கான அர்த்தம் உண்மையில் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், நாம் ஒருவரை நேசிக்கிறோம். உதாரணமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே ஒருவரின் மீது நாம் நட்பு வைக்கிறோம் அல்லது பிரியம் வைக்கிறோம். அப்படி நேசம் வைக்கின்ற போது அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், யாரின் மீது அவன் நேசம் வைக்கிறானோ அவனை போன்று உண்டான செயல்பாடை இவன் மீது பிரதிபலிக்கும். யாராவது ஒருத்தரை நேசிக்கிறாங்க, பிரியப்படுகிறார்கள் என்றால் அவன் எப்படி நடக்கிறானோ அதே போன்று இவனும் நடப்பான். அவன் எப்படி ட்ரெஸ் போடுறானோ அதே மாதிரி இவனும் ட்ரெஸ் போடுவான். இது போன்று இதுதான் பிரியத்தினுடைய வெளிப்பாடு. நேசத்தினுடைய வெளிப்பாடு என்பது உண்மையிலேயே ஒருவரை நேசிக்கிறார் என்றால் அவரினுடைய செயல்பாடுகள் இவரிடத்திலே இருந்து பிரதிபலிக்கும். இதுதான் உண்மையான நேசம். அதே போன்று தான் சஹாபா பெருமக்களினுடைய நேசம் பெருமானாரின் மீது இருந்தது. பெருமானார் எந்த வழியில் நடந்தார்களோ அவ்வழியில் நடப்பார்கள். பெருமானார் எங்கே அமர்ந்தார்களோ அங்கே அமர்வார்கள். பெருமானார் எப்படி ஆடை அணிந்தார்களோ அப்படி ஆடை அணிந்தார்கள். பெருமானார் எதை சாப்பிட்டார்களோ அதை சாப்பிடுவார்கள். பெருமானார் எங்கு நின்று தொழுதார்களோ அங்கு நின்று தொழுவார்கள். இது மட்டுமல்ல, செருப்பு அணிகிற விஷயத்திலேயும் கூட பெருமானார் எப்படி செருப்பு அணிவார்களோ அதை பார்த்து சஹாபா பெருமக்கள் அணிந்தார்கள். இதுதான் உண்மையான பிரியம், இதுதான் உண்மையான நேசம். பெருமானார் அணுவணுவாக பெருமானாருடைய செயல்களை அணுவணுவாக சஹாபா பெருமக்கள் பின்பற்றினார்கள். எனவே உண்மையான நேசம் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். வெறுமனே நாம் பெருமானாரை நாங்கள் நேசிக்கிறோம், மீலாது விழா நடத்துகிறோம், மௌலூது ஷரீஃப்களை ஓதுகிறோம், இது மாத்திரம் பெருமானாரினுடைய நேசம் கொண்டவர்களாக நம்மை ஆக்கிவிடாது. எல்லாருக்குமான எண்ணங்கள், பெரும்பான்மையான எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்றால், ரபியுல் அவ்வளுடைய மாசம் வந்துருச்சா, அந்த மாசத்துல பெருமானாரை 12 நாள் மௌலூத் ஓதணும், அதுக்கு பின்னாடி மீலாது விழா வைக்கணும், அதற்கு பின்னாடி அவங்கள பத்தி உண்டான விஷயங்களை பேசுறது, இதுவெல்லாம் உண்மைதான், அதை குறை சொல்லவில்லை. ஆனால் இது மாத்திரம்தான் பெருமானாருடைய நேசமா என்று சொன்னால் இல்லை. உண்மையிலேயே பெருமானாரினுடைய நேசம் என்பது, பெருமானாரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்வது என்பது நம்மளுடைய செயல்பாடிலே பெருமானாரினுடைய செயல்பாடுகள் பிரதிபலிக்க வேண்டும். தாடி வையுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வச்சாங்க, ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட தாடி இல்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி அணிந்தார்கள், பெருமானார் தலைப்பாகை அணிந்தார்கள், பெருமானார் என்னென்ன செயல்கள் செய்தார்கள், எவ்வளவு சுன்னத்துகள் இருக்கிறது. செருப்பணிகிற சுன்னத்துகள், சாப்பிடும் போதுகின்ற சில ஒழுக்கங்கள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த ஒழுக்கங்கள் எல்லாம் நம்ம வீட்டுல பேணப்படுறது இல்லையே. சாப்பிடுகிற போது சில ஒழுக்கங்கள், உறங்குகின்ற போது சில ஒழுக்கங்கள், எவ்வளவு சுன்னத்துகள் இன்றைக்கு பெருமானார் நமது உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதை பின்பற்றுவது என்பது இதுதான் பெருமானாரை நேசிப்பதற்குண்டான அடையாளம். இதுதான் உண்மையான பெருமானாரினுடைய நேசம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்வதற்கான அடையாளம்.
எனவே நம்மளுடைய செயல்பாடுகள் பெருமானாரை நேசிக்கிறோம் என்று சொன்னால், பெருமானாரை நேசித்தால் ரப்பை நேசிப்பது, பெருமானாரை நேசித்தால் ரப்புடைய நேசம் கிடைத்துவிடும். அதான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, மை யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். ரசூலை நீங்கள் பின்பற்றி விட்டால் என்னை பின்பற்றி விட்டீர்கள். ஃபகத் அத்தா அல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பின்பற்றிட்டீங்க. எனவே ரசூலுடைய அந்த பிரியம் நமக்கு வர வேண்டும். அப்படி என்றால் அவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு வர வேண்டும். பெருமானாரினுடைய சுன்னத்துகள் நாம் ஹயாத்தாக்க வேண்டும். அதை செய்தோம் என்று சொன்னால், அந்த செயல்கள் நம்மிடத்திலே வந்தது என்று சொன்னால், நாம் பெருமானாரை நேசித்தவர்களுடைய கூட்டத்திலே ஆகிவிடுவோம். சஹாபா பெருமக்கள் அப்படித்தானங்க இருந்தாங்க, அப்படித்தானே செய்தார்கள். எனவே நம்மளுடைய செயல்பாடுகள் பெண்களாக இருக்கட்டும், பெண்களாக எவ்வளவு பெண்களுடைய விஷயத்திலே பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், எவ்வளவு விஷயங்கள், ஹலால் ஹராமுடைய விஷயங்கள், ஹிஜாபுடைய விஷயங்கள் எவ்வளவு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பெருமானாரின் மீது நேசம் வைக்கிறவர்கள் என்று நாம் வாயளவிலே சொல்பவர்களாக இருந்தால் நம்மிடத்திலே இந்த செயல்பாடுகள் பிரதிபலிக்க வேண்டும் அல்லவா? எனவே நாம் இது போன்ற செயல்களை, பெருமானாருடைய சுன்னத்துகளை தெரிந்து அதை வாழ்விலே நாம் ஏற்று அதை வாழ்விலே பின்பற்றுவது என்பதுதான் பெருமானாரை நாம் நேசிக்கிறோம் என்பது உண்மையாக இருக்கும். எனவே அன்பானவர்களே, நாம் பெருமானாரை எந்த அளவுக்கு நாம் புகழுகிறோமோ, பெருமானாரை பற்றி எவ்வளவு நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமோ, எவ்வளவு அதை பற்றி உண்டான செய்திகளை கேட்கிறோமோ, அதை காதளவில் கேட்பது மட்டுமல்ல, நம் செயல்பாடுகளில் வர வேண்டும். அதுதான் உண்மையான நேசம். பயான் நடத்தினாங்க, கேட்டாங்க, முடிஞ்சுன்னு போயிடக்கூடாது. அந்த பயானிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் நம் வாழ்க்கையிலே அதை ஹயாத்தாக்க வேண்டும். அதுதான் உண்மையான பெருமானாரை நேசிப்பதற்குண்டான அடையாளம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் பெருமானாரினுடைய சுன்னத்துகளை முழுமையாக ஹயாத்தாக்குற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் ஹஸரத் அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக நமது பள்ளியினுடைய துணை இமாம் ஹஸரத் அவர்கள் சிறிது நேரம் உரை நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف المرسلين أما بعد. فقد قال الله تعالى في الكلام القديم في الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. وقال النبي رسول الله صلى الله عليه وسلم: الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் அகிலத்தாருக்கெல்லாம் அருப்பிளம்பாக வந்துதித்த உயிருக்கும் உயிரான உயிருக்கும் மேலான கண்மை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னார் நடிச்சுவற்றை அடிபிசகாமல் அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சீலர்களாகிய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கு கூடியிருக்கக்கூடிய நம்முடைய அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும்பாலும் இந்த மீலாது விழாக்கள் ரபீஉல் அவ்வல் மாதங்களில் பிறை 12ஆம் பிறை அன்று நாம் குறிப்பாக மீலாதை கொண்டாடுவதற்கும், அனலம் பெருமானாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ரபீஉல் அவ்வல் 12 நாட்களில் மட்டும் நாம் குறிப்பிட்டு மீலாதை பாடுவதற்கும் நபியை புகழ்வதற்கும் சில காரணங்களே இருக்கின்றன. அனலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதும், ஏனைய எல்லா நாட்களில் புகழ்வதும், ஸலவாத்தை சொல்வதும், அவருடைய புகழை மக்களுக்கு எத்தி வைப்பதும் எல்லா நாளிலும் கடமை. குறிப்பாக ஏன் நாம் அதை ரபீஉல் அவ்வலில் செய்கின்றோம், குறிப்பாக ரபீஉல் அவ்வல் 1 to 12 வரை நாம் ஏன் அவ்வாறு செய்கின்றோம் என்பதற்கு நமக்கு பல ஆதாரங்களும் இருக்கின்றன. அதை செய்வது நமக்கு கடமையாகவும் ஆக்கப்பட்டுள்ளது. பொதுவாக மீலாது ரபீஉல் அவ்வல் வந்துவிட்டாலே அண்ணலம் பெருமானாருடைய புகழை எத்தி வைப்பதற்கு முழுமையாக கடமையாக்கப்பட்டுள்ளோம். அதற்கு பாத்தியமாக்கப்பட்டுள்ளவர்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் கூறுகின்றான்:
வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு ஒரு ரஹ்மத்தாகவே தவிர அல்லாஹ் அனுப்பவில்லை. குர்ஆனில் கூறுகின்றான், ஒரு ரஹ்மத்தாகவே தவிர அண்ணலம் பெருமானார் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படவில்லை. ரஹ்மத் என்றால் என்ன? ஒரு அருட்கொடை, நமக்கு வழங்கப்பட்ட, மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அருட்கொடை. அந்த அருட்கொடைகளை யார் சரியாக பின்பற்றுகிறார், யார் அதை பின்பற்றவில்லை, அதை யார் உணர்கிறார், யார் அதை உணரவில்லை என்பதை நாம் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக அருட்கொடைகளும் பேருபகாரத்திற்கும் ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள், எத்தனையோ அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றான், பல அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றான். நம்முடைய வாழ்வியல் நெறிகளில், வாழ்வியல் முறைகளில் பல அருட்கொடைகள். நாம் எதிர்பார்க்காததையும் கொடுக்கின்றான், எதிர்பார்த்ததையும் கொடுக்கின்றான். இப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த அருட்கொடைகளில் மிக முக்கியமான அருட்கொடையாக அல்லாஹ் தஆலா பார்த்து சொல்வது அண்ணலம் பெருமானாரை தான். அந்த அருட்கொடைகளை உணர்ந்தவர்கள், உணராதவர்கள், இரண்டு பேர்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக சொல்ல போனால் அண்ணலம் பெருமானுடைய வாழ்வியல் நெறிகளை, அதை மிக பிரபலமாக பேசக்கூடியவர்கள், குறிப்பாக உதாரணமாக சொல்ல போனால் தி 100 என்ற புக்கில் எழுதக்கூடிய அந்த ஆசிரியர் உலகினுடைய சிறந்த மனிதர்களில் முதலாவது நபராக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கின்றார். இதே போல பெர்னாட் ஷா, மகாத்மா காந்தி, அவர்களை அடுத்து வரக்கூடிய எத்தனை மாற்று மதத்தவர்கள் அவர்களுடைய வாழ்வியலை, அண்ணலம் பெருமானுடைய வாழ்வியலை ஏற்றுக்கொள்கிறார்கள், வாழ்வியலை புகழ்ந்து பேசுகின்றார்கள். ஆனால் அதை அவர்கள் பின்பற்றவில்லை, ஏற்கவில்லை. இது ஒன்று. இரண்டாவது, அவர்கள் பின்பற்றுகிற அண்ணலம் பெருமானுடைய வாழ்க்கையை பின்பற்றுகிறவர்கள் அதை சரியான முறையில் எடுத்துரைப்பதில்லை. அவர்களுடைய அருளை பற்றி தெரிந்தும் வாழ்வியல் நெறிகளில் அண்ணலம் பெருமானாரை சரியான முறையில் பின்பற்றுவதில்லை. ஆக இந்த இரண்டு வகையாக நம்முடைய அருட்கொடைகளை நாம் பிரிக்க முடியும். அருட்கொடை புரிந்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அருட்கொடைகளை புரிந்து கொள்ளாமல் அது நமக்கு வழங்கப்பட்டும் கூட அதை சாதாரணமாக அவர்களை பின்பற்றாமல், வாழ்வியலில் பின்பற்றாமல் இருக்கக்கூடிய மனிதர்களாகவும் சிலர் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பின்பற்ற வேண்டியது அண்ணலம் பெருமானுடைய அவருடைய வாழ்வியல் நெறிமுறைகளை நாம் பின்பற்றுவது நமக்கு மிகுந்த ஒரு முக்கியமான கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது. அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், ரஹ்மத்தாகவே தவிர இந்த உலகத்திற்கு அண்ணலம் பெருமானார் அனுப்பப்படவில்லை. ஆக இந்த குறிப்பிட்ட இந்த மாதத்தில் அண்ணலம் பெருமானார் நமக்கு ரஹ்மத்து தான் என்ற அந்த அற்புடை தான் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வியல் நெறிகளில் சுன்னத்துகளை பின்பற்றுவதற்கு நாம் முழுமையாக பாக்கியப்பட்டுள்ளோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழுமையான வாழ்வியல் நெறிகளை பின்பற்றி வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தற்போது சிறப்புரை நிகழ்த்துவதற்காக ஹஸரத் அவர்கள் வருகை தந்துவிட்டார்கள். கோவை கோட்டைமேடு ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா சுன்னத் ஜமாத் பெரிய பள்ளிவாசனுடைய இமாம் மௌலவி முகமது சல்மான் அத்தாஹி ஹஸரத் அவர்கள் தற்போது சிறப்புரை நிகழ்த்துவார்கள். பெருமானாரும் ஷரீஅத்தும் என்ற தலைப்பின் கீழே நமக்கு சில உபதேசங்களை வழங்க இருக்கிறார்கள். கடைசி வரை தாய்மார்களும் சகோதரிகளும் அமைதி காத்து முழுமையாக இந்த பயானை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الواحد القهار، والصلاة والسلام على نبي المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار. أما بعد، فقد قال تعالى في القرآن العظيم عن شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي
يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه. وأيضا قال تعالى في القرآن العظيم وكذلك جعلناكم أمة وسطا. وقال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنتي أو كما قال عليه الصلاة والتسليم. அருளன்பு பண்பில் அளவற்ற ஒன்றன் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். அல்லாஹ் அவனது அன்பும் அருளும் அகிலத்திற்கு ஒரு அருட்கொடை. அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் மீதும் அன்னாரின் வாழ்வியல் வழிமுறைகளை அணு அளவிலும் பிசகாது பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டி கொடுத்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் இறைநேச செல்வர்கள் இந்த பாக்கியம் நிறைந்த முபாரக்கான மஜ்லிஸில் வீற்றிருக்கிற நாம் நம்மை சார்ந்த அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ் அவனது அன்பையும் அருளையும் தாராளம் தாராளம் நல்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாநகர ஜமாஅத்துல் உலமா சபையும் செல்வபுரம் குவத்துல் இஸ்லாம் பள்ளியும் இணைந்து நடத்துகிற மிக சிறப்பானதொரு மஜ்லிஸ். வல்ல ரஹ்மான் இந்த நிகழ்வை நடத்தி கொடுக்கிற பள்ளியினுடைய இமாம், நிர்வாக சபையார்கள், மொஹல்லா வாசிகள் அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ் அவனது அன்பையும் அருளையும் தாராளமான வற்றா கருணை கிருபைகளை வாரி வழங்குவானாக. உண்மையிலேயே காலத்திற்கு தேவையான சபைகள் இது மாதிரியான சபைகள். எத்தனையோ கூட்டங்கள் இன்றைக்கு உலகில் கூடுகிறது, கலைகிறது. நீங்கள் சமீபத்தில் நிறைய கூட்டங்களை பார்த்திருக்கலாம். லட்ச மக்கள், 1000 மக்கள், பல கூட்டங்கள். ஆனால் இந்த சபை இருக்கிறதே, இது உண்மையிலேயே இஸ்லாம் பாரம்பரியமாய் கடந்து வந்த பாதை என்பது இது மாதிரியான சபைகள். என்னைக்குமே ஒரு சின்ன மக்களுடைய கூட்டம் முன் சபையிலேயும், பெரியோர்கள் அதிலும் நல்ல மூத்தவர்கள் ஒரு சபையில் இருப்பது என்பது இஸ்லாம் கடந்து வந்த பாதையும் இப்படித்தான். இஸ்லாத்திற்கு முதலாக அழைப்பு பணி இஸ்லாமிய சபைகள் கூடுகிற பொழுது என்றைக்குமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாநாடுகள் கூடுகிற கூட்டம் இஸ்லாத்தினுடைய சபையில் சேர்ந்த சரித்திரமே இல்லை. பெருமானார் இருப்பதில் குறைவு என்று நீங்கள் நினைக்கிற இதுவெல்லாம் கூட்டமா என்று பார்க்கப்படுகிற மக்களை கொண்டுதான் மார்க்கத்தின் பெரும் பணிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். வரலாற்றில் ஒரு நிகழ்வை சொல்ல வேண்டுமென்றால் பத்ரு யுத்தம். பத்ரு யுத்தம் வெறும் 313 சஹாபாக்களை கொண்டு பெருமானார் எடுத்த போர். ஆனால் எதிரி படையில ஆயிரக்கணக்கான மக்கள். மனித மூளை சொன்னது இது குறைவான கூட்டம், ஆனால் குறைவை கொண்டுதான் பெருமையை அல்லாஹ் வீழ்த்துவான் என்கிற செய்தி பெருமானாரின் வாழ்வியல் வழியாக கடந்து வந்த பாதைகள் நமக்கு சொல்ல வருகிற செய்திகள். அந்த வகையில் உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் பாக்கியத்திற்குரியவர்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த, அல்லாஹ் ரசூலை எப்படி தேர்ந்தெடுத்தானோ அந்த ரசூலை குறித்து உண்டான பேச்சை கேட்கிற, ரசூலை புகழ் பாடுகிற மக்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அந்த தேர்ந்தெடுக்கிற கூட்டத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் என்பது உண்மையிலேயே பாக்கியத்திற்குரியவர்கள் நாம். இன்னைக்கு ஏன் பெருமானார், முதல்ல இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏன் புகழ வேண்டும், அப்படி என்ன பெருமானார் செய்து விட்டார்கள் என்கிற எல்லா கேள்விக்கும் ஒரு விடை சொல்வதானால், இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு 100 ரூபாய் கொடுத்தவனுக்கு நாம சொல்ற பேர் என்னன்னா பெரிய கொடை வள்ளலே. நீ கொடுத்த கொடை கடலின் நீருக்கு உகவுமா? மழை நீரை எண்ணி விடலாம், நீ கொடுத்த கொடையை எண்ணி விட முடியுமா? என்னெல்லாம் புகழ்றான். ஒரு அற்ப 100 ரூபாய் கொடுத்தவனுக்கு, உலகத்தின் அற்ப இன்பங்களை கொடுத்தவனுக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய வார்த்தைகளை கொண்டு புகழுகிற மக்கள். நாம் புகழுகிற பெருமானார், நாம் பேசுகிற பெருமானார் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? வாழ்வில் மனிதனின் அழகை கற்றுக் கொடுத்தவர்கள். நீங்கள் யதார்த்தத்தில் புரிய வேண்டும் என்றால் பெருமானார் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். பெருமானார் ஒரு நாள் வரவில்லை என்றால் உண்மையில் மனிதர்களாக நாம் இருந்திருக்க மாட்டோம், மிருகங்களை விட மோசமாக இருந்திருப்போம். இன்னைக்கு மிருகத்தன்மையை விட
மோசமான ஒரு குணம் கொண்டவர்கள் மனிதர்கள். அந்த மனிதனின் வாழ்வை அழகாக்கி செருமைப்படுத்தி நேர்த்தியாக்கி அழகின் பேரழகாய் உருவாக்கியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய எல்லா நடிகார்களே, அதனால நாம பேச போகிற இருக்கிற நபி, அந்த ஒரு மனிதர், அந்த ஒரு புனிதர் சாதாரணமானவர் அல்ல. உலகத்தில் வெறும் 63 ஆண்டுகள், இன்னைக்கெல்லாம் கோடிக்கணக்கான செல்வங்களை வைத்து விட்டு சாதனைகளை புரிகிறோம் என்கிற பெயரில் காலமெல்லாம் முடிஞ்சதற்கு பின்னாடி இன்னும் 10 ஆண்டுகள் என்னிடத்தில் இருந்தால் என்று ஒரு கேள்விக்குறியோடு வாழ்க்கையை கடத்தி விடுகிறார்கள். இன்னைக்கு நீங்க உலகத்துல எத்தனையோ பெருந்தலைவர்களை எடுத்து பாருங்கள், பெரும் சாதனை புரிந்தவர்களை எடுத்து பாருங்கள். ஒரு பக்கம் நல்லதாக இருக்கும், அவர்களின் மறுபக்கம் இருளாக இருக்கும். வெளியில் அரசியலில் பிரமுகமானவர்கள், குடும்ப வாழ்க்கையில் தோல்வியடைந்தவர்கள், குடும்பத்தில் வென்றவர்கள், சமூகத்தில் கெட்ட பெயரை பெற்றவர்கள். ஆனால் நாம் புகழுகிற பெருமானார் இருக்கிறாரே, வாழ்க்கையின் எந்த பக்கத்திலேயும் பெருமானாருடைய குடும்பவியல், அரசியல், பெருமானாருடைய கல்வி பயணம், பெருமானாருடைய ஒழுக்கவியல், பெருமானாருடைய வியாபாரம், எந்த துறையில் பெருமானாரை வைத்து பார்த்தாலும் பெருமானாருக்கு நிகரில் உலகத்தில் வேற யாரையும் நிறுத்திவிட முடியாத அளவிற்கான சாதனை செம்மல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், பெருமானாரை குறித்து ஏன் பேச வேண்டும்? வந்தார்கள் போனார்கள், ஏன் பெருமானாரை குறித்து பேச வேண்டும்? வந்த பெருமானாரை குறித்து நாம் பேசுகிறோம், இதுக்கு நமக்கு 1000 தயக்கம். ஆனால் முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய பணி, எல்லா நபிமார்களுடைய பணியாய் குர்ஆன் சொல்ல வருகிற கருத்து என்ன தெரியுமா? நீங்க மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லணும்னா, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கம் சத்திய மார்க்கம் சொல்லணும். அடுத்த செய்தியாய் எனக்கு பின்னாடி ஒரு நபி வருவார். இன்னைக்கு நமக்கு எல்லாம் கொடுத்த நபியை பற்றி பேசவும் கேட்கவும் தயக்கம். ஆனால் இல்லாத வராத நபியை 1000 ஆண்டு, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிமார்களுக்கு இட்ட கட்டளை, பின்னாடி ஒருவர் நபி வருவார், அந்த நபி வந்தால் என்னை நீங்கள் விட்டு விட்டு அந்த நபியை பின்பற்ற வேண்டும். அந்த நபி இட்ட கட்டளைகளுக்கு நாம பின்பற்றி நடக்கணும். நபிமார்களின் பிரத்யேக பணி. அதை குர்ஆன் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலே வைத்து சொல்லுவார். எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார், அந்த நபிக்கு பெயரையும் வைத்து விட்டு அல்லாஹ் சொன்னான், அந்த நபியின் பெயர் அஹ்மதாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, எனவே நாம் பேச இருக்கிற, புகழுகிற, நாம் பறைசாற்றுகிற நபி இருக்கிறாரே, உண்மையிலேயே இந்த நபிக்காகத்தான் உலகம் படைக்கப்பட்டது. இது நபிமார்களுடைய சுன்னத்தும் கூட. எனவே அப்பேற்பட்ட நபியை புகழுகிற சபை மீலாது சபை. இன்னைக்கு இந்த சபையில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பெருமானாரும் ஷரீஅத்தும். இன்னைக்கு ஷரீஅத் என்றால் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு மனிதன் எப்படி அல்லாஹ் இட்ட கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும், இது ஷரீஅத். அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்வது, அல்லாஹ் எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தானோ அதை விட்டு தவிர்ந்தெடுத்தல், இது ஷரீஅத். கண்ணியத்திற்குரிய எல்லா வேண்டியார்களே, இந்த ஷரீஅத்திற்கும் பெருமானாருக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. அதை ஆரம்பத்திலே இருந்து விளக்கி சொல்ல வேண்டும் என்றால் பல மணி நேரங்கள் ஆகலாம். ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், பெருமானாரை நீங்கள் எங்கே விளங்க வேண்டும்? வெறும் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் செய்தால் சுவனம் என்கிற வணக்கங்களுக்கு மத்தியில் எதற்கு பெருமானார் என்கிற ஒரு கேள்விக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற ஒரு ஹதீஸ் நமக்கு பாடம். லா யுக்மினு அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் ஈமானால் பரிபூரணமாக முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, லா யுக்மினு அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் ஈமானால் பரிபூரணமாக முடியாது. ஈமான் என்றால் நமக்கு தெரியும், ஈமான் அதுதான் நம்முடைய சொர்க்கத்திற்கான வழி. அல்லாஹ் முஃமின்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு பொருளுக்கு இருக்கிற ISI முத்திரையை போல நாம் முஃமின்கள் என்பதற்கான அடையாளம் ஈமான். அந்த ஈமான் உங்களிடத்தில் பரிபூரணமாகாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுவரை தெரியுமா? சரியா அஸ்ரு, லுஹர், மக்ரிப், இஷா தொழுகிற வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. சரியா 30 நாள் நோன்பு நோற்பவர் சொல்லல. ஹஜ் செய்தவர், உம்ரா செய்தவர், கோடிக்கணக்கான சொத்துக்களை வாரி வணங்கி சதகா ஹதியாக்களை கொடுத்தவர் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்கள் பெற்றோரை விட, உங்கள் பிள்ளைகளை விட நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பொருளாதாரங்கள், உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் உயர்ந்ததாக நினைக்கிறீர்களோ அவைகளை விட என்னை நீங்கள் நேசத்திற்குரியவர்களாக, பிரியத்திற்குரியவர்களாக ஆக்காத வரை நீங்கள் ஒருவரும் முஃமினால் ஈமானால் பரிபூரணம் அடைய முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, ஷரியத்தின் பாதையில் நடப்பதற்கல்ல, நாம் முஃமின்கள் என்கிற அடையாளத்தை பெறுவதற்கு பெருமானார் தேவை. இன்னைக்கு பெருமானாரின் அவசியம், பெருமானாருடைய நேசத்தின் அவசியம் நாம் இங்கே வைத்து புரிய வேண்டும். எப்பேற்பட்ட பிரியம்! இன்னைக்கு நாம பிரியப்படுவதெல்லாம் யார் யாரோடு என்பதை ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அற்ப சொற்ப காசுகளுக்காக வேண்டி இன்னைக்கு டிவிகளில, தொலைக்காட்சிகளிலே உலகத்தில் நடித்து திரிகிற நடிகர்களை பார்த்து பின்பற்றுகிற சமூகம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய கட்டாய சூழல். இன்னைக்கு நாம் யாரை பின்பற்றுகிறோம்? நாம் யாரை பின்பற்றி நடக்கிறோம்? நாம் நடக்கிற பாதைகள் யாருடையது? நாம் உடுத்துகிற உடை கலாச்சாரம், உணவு கலாச்சாரம், எல்லா கலாச்சாரங்களும் யாருடையது என்பதை ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் இவர்களெல்லாம் பெரியவர்கள், சஹாபிகள், உயர்ந்த அந்தஸ்திற்குரியவர்கள். நீங்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். நிறைய சஹாபாக்களுக்கு தொழுகை கடமையாக்கப்படாத காலத்தில் வாழ்ந்தவர்கள், தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் வாழ்ந்து மரணித்தவர்கள் சஹாபாக்கள். நிறைய பொருளாதாரங்கள் சஹாபாக்களிடத்துல இல்ல, நிறைய வசதி வாய்ப்புகள் சஹாபாக்களிடத்துல இல்ல, நிறைய நேரங்கள், நிறைய இபாதத்துகள் சஹாபாக்கள் செய்யவில்லை. ஆனால் அல்லாஹும் ரசூலும் கியாமத்து வரை இருக்கிற மனிதர்களில் ஒருவரும் ஒரு சஹாபியினுடைய அந்தஸ்தை அடைந்து விடவே முடியாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் அந்த சஹாபிகள் என்ன அமல் செய்தார்கள் என்றைக்காவது யோசித்ததுண்டா? நாம் சஹாபாக்கள் என்ன பெருசு அமல் செய்தார்கள்? உதாரணத்திற்கு ஒரு நிகழ்வு. பெருமானாரிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸாஆ, உலக யுக நாள் எப்பொழுது வரும்? சஹாபி கேட்கிறாங்க, எப்போ கியாமத்து வரும்? இன்னைக்கு நம்மள பல பேருக்கு அந்த சிந்தனையே இல்லை. இன்னைக்கு கியாமத்து ஒரு பக்கம், மௌத்துங்கிற சிந்தனையே இல்லை. இன்னைக்கு என்னைக்குமே நாம இன்னும் ஒரு 100 வருஷம் வாழ்வது போல, 1000 வருஷம் வாழ்வது போல நம்முடைய பொருளாதார தேட்டமும் உலகத்தினுடைய ஈடுபாடும் பல 100 வருஷங்கள் இன்னும் வாழ்றது மாதிரி இன்னைக்கு இருக்கிற மௌத்துடைய செய்திகள். சின்ன சின்ன வயசுகளில், வாழ வேண்டிய வயசுகளில் மரணம் எட்டுகிற சூழல். ஆனா சஹாபாக்கள் நினைத்தார்கள், ஒவ்வொரு நேரமும் மரணமும் கியாமத்துடைய சிந்தனை சஹாபாக்களிடத்துல இருந்தது. பெருமானாரிடத்துல வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எப்போ கியாமத்து வரும்? உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், கியாமத்து வரது இருக்கட்டும், அந்த கியாமத்திற்காக வேண்டி என்ன சேர்த்து வைத்திருக்கிறீர்கள்? ஒரு முஃமினுடைய சிந்தனை இப்படி இருக்கணும். நாளை நாம மௌத்தானால், மரணம் அடைந்தால், கபரில் வைக்கப்படுகிற பொழுது இவ்வளவு ஆயுள் காலங்கள் உனக்கு கொடுத்தோமே, வசதிகளை கொடுத்தோமே, நபியினுடைய மார்க்கத்தை கொடுத்தோமே, மார்க்கத்தில் பின்பற்றுவதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளை கொடுத்து நீ என்ன செய்தாய் என்கிற கேள்விக்கு என்ன பதில் என்பதை ஒவ்வொரு முஃமின்களும் சிந்திக்க வேண்டும். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடத்துல கேட்கிறாங்க, என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள்? மா அஅதத லஹா, அந்த கியாமத்திற்காக வேண்டி என்ன சேர்த்து வைத்திருக்கிறீர்கள்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் பெரியதாக எந்த அமல்களும் இல்லை, நிறைய தொழுகை, நிறைய நோன்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு அமலை வைத்திருக்கிறேன், அப்பழுக்கற்ற நிலையில், இதுல எந்த கலப்பு மிக்சிங்கும் இல்லை, உங்களையும் நேசிக்கிறேன், அல்லாஹ் ரசூலையும் நேசிக்கிறேன், டிவியில் வரக்கூடிய கதாபாத்திரத்தையும் நேசிக்கிறேன், இடையிடையே அப்பப்போது அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறேன். இந்த நேசம் இல்லை, முழுக்க முழுக்க கடுகளவிலும் உங்களுடைய பிரியத்தில் வேற எந்த கலப்பும் இல்லாத அப்பழுக்கற்ற நேசத்தை நான் உங்களிடத்தில் வைத்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு சுவனத்தில் இருப்பாய். இது அந்த சஹாபிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, கியாமத்து வரை இருக்கிற மக்களுக்குமான வார்த்தை. நாம் யாரை நேசிக்கிறோமோ அவரோடு தான் நாளை சுவனத்தில் இருப்போம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, நம்முடைய நேசம் யார் மீது இருக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபிகள் அப்படி நேசித்தார்கள் சஹாபாக்களை. இன்னைக்கு சிறியவர்களிலே இருந்து பெரியவர்களை வரை முழுக்க ரசூலுல்லாஹுவை நேசித்த மக்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே,
அப்பேற்பட்ட நபியை, நபியை பேசுகிற சபை இது. நீங்கள் எந்த அளவுக்கு நேசம்னா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நேசத்திற்கு ஒரு உதாரணம் சொல்வதானால், சிறுவர்கள் அதிகம் இருக்கிறதுனால அவர்களுக்காக ஒரு செய்தி. சஹாபாக்களுடைய கூட்டத்துல இது மாதிரியான சிறு சஹாபாக்கள் இருந்தார்கள். அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு கொடுக்கிற பொழுதெல்லாம் சில சஹாபாக்களுடைய கூட்டம், சிறு சஹாபாக்கள் பாங்க கேளிக்கை செய்து விட்டு இவங்க அல்லாஹு அக்பர்னு சொன்னா அவங்க வார்த்தையை மாத்தி விட்டு கூச்சலிட்டு சவுத்தம். என்னைக்குமே அப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும், எல்லா பள்ளியிலேயும் இருக்கும். அப்படி ஒரு முறை சிறு சஹாபாக்கள் கூச்சலிடுகிற நேரத்தில் பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு, மூத்த சஹாபாக்களுக்கு கோபம் வரும். இது என்ன சின்ன பசங்க இப்படி வந்துட்டு சத்தம் போடுறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சில நேரங்கள்ல கடுமையா வருவாங்க. எவனாவது ஒருத்த கையில கிடைச்சா ஓங்கி ஒண்ணு கொடுக்கலான்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல திடீரென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். கூச்சலிடுகிற அந்த சிறு சஹாபாக்களுடைய கூட்டத்தை பார்க்கிறாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுகிறார்கள், அவர்களை பிடித்து விட்டு வாருங்கள். அப்படி பிடிக்கலான்னு போற நேரத்துல ஒரே ஒரு சிறு சஹாபி மாட்டிக்கிறார். அவர் பேர் அபூ மஹ்தூரா. ஒரே ஒருத்தர் மாட்டிக்கிறாரு. அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னைக்குமே கூட்டமா இருக்கிற பொழுது எல்லா வேலையத்தனமும் சிறுவர்கள் செய்வார்கள். தனியா மாட்டிக்கிட்டான ஒழுக்கமுள்ள மாணவனாக மாறிவிடுவான். அப்படி அவரு கையும் களமாக பெருமானார் இடத்துல வந்து நிற்க வைக்கப்படுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயங்கர கோபக்காரர். வர்றது ரசூலுல்லாஹ், நிக்க வைக்கப்படுற இடங்கிறது ரசூலுல்லாவுக்கு முன்னால் என்ன செய்ய போறாங்களோன்னு அப்படி நதிகதங்கி நின்றுக்கிற நேரத்தில் கண்களெல்லாம் பிதுங்கி நிற்கிறார் அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி அழைத்தார்கள். அழைத்து எல்லாரும் அதட்டி அடிப்பார்கள், திட்டுவார்கள் என்று நினைக்கிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் தடவி கொடுத்து சொன்ன வார்த்தை, நீங்க சொல்ற பாங்குடைய வார்த்தைகள் சரி அல்ல, இந்த மாதிரிதான் பாங்கு சொல்லணும்னு பாங்கினுடைய சில வார்த்தைகளை கற்றுத்தந்தார்கள். பெருமானார் பாங்கு சொன்னதில்லை, பெருமானார் சொல்லிக் கொடுத்த பாங்கினுடைய வார்த்தைகளை இந்த சஹாபி தான் அறிவித்துக் கொடுக்கிறார். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தடவி கொடுத்து இப்படித்தான் சொல்லணும்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். இப்படி ஒரு நபர் நம்மிடத்தில் இருக்கிறாராங்கிறது யோசிக்கணும். இன்னைக்கு சிறுவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒழுக்கத்தில் அன்பும் அரவணைப்போடு கொடுக்கப்படுகிற ஒழுக்கங்கள் தான் மிகப்பெரிய சாதனை செம்மல்களாக அவர்களை உருவாக்கும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சான்று. இந்த சஹாபியை தடவி கொடுத்து அனுப்பி வைத்தார். இது அல்ல செய்தி. இன்னைக்கு சொல்ல வருகிற செய்தி என்னன்னா, பெருமானாருடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சஹாபியினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சான்று. பிற்காலத்துல அந்த சஹாபி பெரிய மனிதராகிவிட்டு வயது முதிர்க்கிற நேரத்தில், முதிர்ச்சி தள்ளாடுகிற நேரத்தில் இவருடைய ஹேர் ஸ்டைல், தலைமுடி மட்டும் ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கும். என்னைக்குமே அப்படி முடி வைக்க கூடாது, ஒரு பக்கம் வளர்த்தி ஒரு பக்கம் சிரைத்து. ஆனால் இந்த சஹாபி மட்டும் தலைமுடி ஒரு பகுதி நீளமாக வளர்த்தி வைத்திருந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்பாங்களா, இப்படி பெருமானார் முடி வைப்பதை தடை செய்திருக்கிறாரே, தடை செய்த ஒரு சூரத்தை, வடிவத்தை, ஒரு ஹேர் ஸ்டைலை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், இது மார்க்கத்தில் தடையல்லவான்னு சொல்ற நேரத்தில் அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, நான் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் பக்குவப்படுத்தப்பட்டவன். நாளை மரணித்ததற்கு பின்னால் மண்ணறையில் வைக்கப்படுகிற நேரத்தில் மலக்குகள் அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பான், உனக்கு ரசூலை தந்து, ரசூலின் மார்க்கத்தில் முஃமினாக தந்து, அந்த முஃமினா இருக்கிற பொழுது உன்னுடைய பெருமானாருக்கு நீ என்ன செய்தாய் என்கிற கேள்விக்கு என்னுடைய முடியை காண்பிப்பேன். என் பெருமானார் தொட்ட இடம், என் பெருமானாரின் பிரியத்திற்காக பெருமானார் தொட்ட முடியை என் மௌத்து வரை நான் வெட்டியதில்லை என்கிற முடியை நான் மண்ணறையில் சாட்சியாக்குவேன் என்று அந்த சஹாபி சொன்னார்கள் என்றால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த பிரியம் நம்மிடத்தில் வர வேண்டும். இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சமூகம், ஒரு நல்ல எதிர்காலம் அமைக்கப்பட வேண்டும் என்றால், குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற கல்வியை போல, குழந்தைகளுக்கான எதிர்கால சொத்துக்களை சேர்த்து வைப்பது போல குழந்தைகளுக்கு நபியினுடைய பிரியத்தை கற்றுக் கொடுங்கள். அது ஆக பிரதானமான விஷயம். காரணம், ஷரியத் என்கிற தலைப்பில் முதல் செய்தி, ஷரியத்தில் நீங்கள் கால் வைக்க வேண்டும். ஈமானிய பாதையில் கால் வைப்பதற்கான முதல் படி பெருமானாருடைய பிரியம்தான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, தொடர்ச்சியாக இந்த ஷரியத் இருக்கிறதே, உண்மையிலேயே நமக்கு கிடைத்த இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் ஷரியத்.
அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னான் அப்படி வாழ்வது ஷரியத். அதிலும் குறிப்பாக பெருமானாருடைய உம்மத்தில் நாம் இருக்கிறோமே, இது உண்மையிலேயே பெரும் பாக்கியம். முன்னாடி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு ஷரியத் இருந்தது. குர்ஆன் அதை அழகாக சொல்லும். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு ஷரியத், ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. ஆனால் இந்த உம்மத்தில் பெருமானாருக்கு கிடைத்த ஷரியத், அந்த பெருமானாரால் நாம் அடைந்த பெரும் பாக்கியங்களில் இந்த ஷரியத்தில் இருக்கிற சில பாக்கியங்கள் எண்ணிலடங்காது. உதாரணத்திற்கு சொல்வதானால், இன்னைக்கு நாம தொழுகிறோம், பள்ளியில தொழுகிறோம், அந்த வக்துடைய நேரம் வந்தா பள்ளியில தொழுகிறோம். அதே நேரத்தில் எங்கேயாவது பயணம் செய்கிறோம், திடீரென்று வக்துடைய நேரம் வந்தால் பூமியில எந்த பகுதியில் சுத்தமான பகுதியிலும் தொழுது கொள்ளலாம். ஆனால் முன்வாழ்ந்த சமூகத்தில் இந்த பாக்கியம் கிடையாது. பள்ளி என்றால் பள்ளிக்குத்தான் வந்து தொழ வேண்டும், எந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒவ்வொரு நிபந்தனைகள் இருந்தது. இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் நாம் அடைந்த பாக்கியங்களில் பெரும் பாக்கியம் ஷரீஅத் நமக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப கடுமையெல்லாம் இல்ல. உதாரணத்திற்கு சொல்றதாக இருந்தால், பாவம் செய்கிறோம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், குறிப்பா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல யாராவது ஏதாவது பாவம் செய்தால் வீட்டினுடைய முகப்பில எழுதப்பட்டுவிடும், இவர் நேற்று இரவில் திருடினார், நேற்று இரவில் இந்த தவறுகளை செய்தார். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நம்முடைய வீட்டில் அப்படி எழுதப்படுவதாக இருந்தால் வீட்டினுடைய செவரு பத்தாது. நைட்டு தூக்கத்துல நம்ம என்ன நினைச்சோம், என்ன பேசணும், பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பார், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி முஹப்பத்தா சிரித்திருப்பார். ஆனால் அவரை குறித்து நம்முடைய மனம் என்னவெல்லாம் சொல்லுகிறது என்பதை படம் பிடித்து எழுதினால் வீட்டினுடைய செவறுகள் நமக்கு பத்தாது. ஆனால் இந்த உம்மத்தில் இந்த பாவ காரியங்களை அல்லாஹ் மறைத்து வைக்கிறான். நீங்கள் செய்த பாவத்தை அல்லாஹ் மறைத்து வைக்கிறானே, இது நம்முடைய பாக்கியம் அல்ல, பெருமானாருடைய உம்மத்திற்கு, வேற எந்த நபிமார்களுடைய உம்மத்திற்கு கொடுக்கப்படாத பாக்கியத்தில் ஒன்று இந்த உம்மத்திற்கு பெருமானாரால் நாம் அடைந்த பாக்கியம். அதிலையும் குறிப்பாக முன்னாடி வாழ்ந்த சமூகத்துல பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கு பரிகாரம் தண்டனை தான். இந்த இஸ்திக்ஃபாரு கூட சில நேரங்களில் கடுமையாக, சில பரிகாரங்கள் கடுமையாக செய்யப்பட்டால் தான் அதற்கு இஸ்திக்ஃபார். ஆனால் இந்த உம்மத்தில் ரசூலுல்லாஹுவால் நாம் அடைந்த பெரும் பாக்கியத்தில் ஒன்று, எப்பேற்பட்ட பாவியும் ஷரியத்தினுடைய மிக முக்கியமான பகுதிகளில் இஸ்திக்ஃபாருடைய பகுதி, பாவ மன்னிப்பு தேடுகிற பகுதி பிரதானமானது. அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடுறான்னு கொஞ்சம் மனமிலகி கேட்டால் அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருவான். ஆனா முன்னாடி வாழ்ந்த நபிமார்களுடைய கூட்டத்திற்கு அப்படி அல்ல, பரிகாரங்கள் கடுமையானதாக இருக்கும். சில நேரங்கள் அல்லாஹ் அவர்களை கடுமையான விதிமுறைகளுக்கு உட்படுத்துவான். ஆனால் இந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து வர்றான். அதிலையும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின்டியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு இந்த பாவ காரியங்கள், பாவ மன்னிப்பு, இதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் இந்த உம்மத்தின் மீது பேர் அன்பு கொண்டிருந்தார்கள். கடைசி சக்கராத்து நேரம் பெருமானாருக்கு சக்கராத்தினுடைய வேதனை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சக்கராத்துடைய நேரத்தில் மலக்குல் மௌத் வந்து பெருமானிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அனுமதி கொடுத்தால் உங்களுடைய உயிரை நான் கைப்பற்றிக் கொள்ளுகிறேன். வரலாறுகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இன்னைக்கு அற்ப சொற்ப இன்பம் வருகிற பொழுது பெற்ற பிள்ளைகளை மறந்து விடுகிறோம். பெத்த பிள்ளை புதிதாக நிக்காஹ் ஆகி சென்று விட்டால் பெத்த பெற்றோர்களை கைவிட்டு விடுகிறார்கள். ஆனால் என் பெருமானாரை நீங்கள் பாருங்கள், படுக்கையில் கிடக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சக்கராத்தினுடைய நிலையில் கிடக்கிற பெருமானார், வேதனையின் உச்சத்தில் இருக்கிற பெருமானார், மலக்குகள் வந்து நிற்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அனுமதி கொடுத்தால் உங்கள் உயிரை நாங்கள் கைப்பற்றிக் கொள்ளுகிறோம், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் வரலாம். அவ்வளவு உச்சபட்சமான நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து ஏதாவது ஒரு சுப செய்தி வர வேண்டுமே, ஏதாவது ஒரு சுப செய்தி, இவ்வளவு தூரம் நான் முயற்சித்திருக்கிறேன், என்னுடைய உம்மத்திற்கு ஏதாவது ஒரு சுப செய்தி வர வேண்டுமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற பொழுது, மிக நீளமான செய்தி, சுருக்கமாக சொல்வதானால், மலக்கு வந்து அல்லாஹ்விடத்திலே கேட்டு விட்டு வந்து சொன்னார், உங்களுடைய உம்மத்திற்கு, கியாமத்து வரை இருக்கிற உம்மத்திற்கு, இந்த உம்மத்து ஏதாவது பாவங்கள் செய்து விட்டால் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்டார்கள், பத்தாது, இன்னும் ஏதாவது சலுகை வேண்டும். கடைசியாக அந்த மலக்கு சொன்னார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்து எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, சக்கராத்துடைய நேரத்தில் ரூ தொண்டை குளிக்கு வெளியே செல்வதற்கு முன்னால்
கடைசி ஒரு நொடி பொழுது மனம் இழகி தௌபா தேடினால் அல்லாஹ்வுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். இது அந்த மனிதருக்கு கிடைத்த பாக்கியம் அல்ல. நபியே, நீங்கள் அலறுகிற அல்லாடல்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே அந்த மலக்கு சொன்னார்கள் என்றால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, ஷரீஅத்தினுடைய பல்வேறு சட்ட சலுகைகள் பெருமானாரால் கிடைத்தது. இந்த ஷரீஅத்திலே கூட பெருமானாரை விட்டு விட்டு ஒரு ஷரீஅத். நீங்கள் அல்லாஹ்வை சில நேரங்களில் தான் தொழ முடியும், அல்லாஹ்வை சில நேரங்களில் தான் பின்பற்ற முடியும். அல்லாஹ்வை தொழ வேண்டும், குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கிறது. நோன்பு நோக்க வேண்டும், சில காலங்கள் இருக்கிறது. ஹஜ் செய்ய வேண்டும், சில நேரங்கள் இருக்கிறது. ஆனால் ஷரீஅத்தில் என் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறாரே, ஒரு நொடி பொழுது கூட பெருமானாரை விட்டு விட்டு ஒரு ஷரீஅத்தினுடைய அமலை செய்து விட முடியாது. இப்ப இருக்கிறீங்களா, பெருமானார் எப்படி உட்கார்ந்தார்களோ அதை போல உட்கார முடியும். பெருமானார் எப்படி அமர்ந்து பாடங்களை கற்றார்கள் அது போல கற்றுக்கொள்ள முடியும். ஏன், மலம் ஜலம் கழிப்பதில் கூட பெருமானாருடைய சுன்னத்தின் வழியாக நமக்கு ஷரியத்து ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்றால் உண்மையிலே நாம் பாக்கியத்திற்குரியவர்கள். இதெல்லாம் கவனித்து தான் நபிமார்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், நபி என்கிற பட்டத்தை விட இந்த உம்மத்தில் ஒரு நபராக என்னை நீ ஆக்கிவிடுன்னு நபிமார்கள் கேட்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, நபிமார்களுக்கு கூட கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த ஷரியத்தில் பயணிக்கிற நீங்கள் இந்த ஷரியத்துல பல்வேறு விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்து காட்டுவார்கள். அதிலையும் குறிப்பா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தினுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக 2 விஷயத்தை உங்களுடைய கடைசி காலங்கள், எனக்கு பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் பெருக்கெடுத்து இருக்கும். ஃபஸயரா மின் பஅதி ஜமான், எனக்கு பின்னால் ஒரு காலம் வரும். ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா, அதிகமான குழப்பங்கள் அங்கு வெளிப்படும். அந்த நேரத்தில் இந்த 2 விஷயங்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிட்டத்தட்ட அந்த காலத்துல 100க்கு 100% நாம் இருக்கிறோம். எல்லா இடத்திலேயும் குழப்பம், எல்லா இடத்திலேயும் ஃபித்னாக்கள், எல்லா இடங்களிலேயும் வழி தவறுகிற செயல்பாடுகளுடைய காலத்திலே நாம் இருக்கிறோம். இந்த காலத்தில் வாழ்ந்தீர்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தை பற்றி பிடிக்கிற நீங்கள் இந்த 2 விஷயத்துல பற்றி பிடிச்சுக்கோங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ் ஷரீஃப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, என்னுடைய சுன்னத்தையும் என்னுடைய குலஃபாக்களுடைய சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எப்படி பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் தெரியுமா? உடைய கடவாப்பற்களை கொண்டு, கடவாய்ப்பற்களை கொண்டு கடித்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 விஷயங்கள். அதில் முதல் செய்தி கிதாபுல்லாஹ், குர்ஆன். உங்களுக்கு குழப்பமான காலங்களில் உங்களுடைய ஷரியத்தினுடைய பாதைக்கு, ஈமானிய பாதைக்கு, சொர்க்க பாதைக்கு, அல்லாஹ்வுடைய வெற்றி பாதைக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் ஆயுதம் குர்ஆன், கிதாபுல்லாஹ். இதுதான் ஒரு முஃமினை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புகிற பேர் ஆயுதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்னைக்கு நேர் எதிர் திசையில நாம் போய் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் தான் வெற்றி என்று நாம் இருக்க வேண்டிய நாம் குர்ஆனை புறந்தள்ளி விட்டு உலகத்தின் ஆதாயங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதனால தான் எவ்வளவு படைப்பட்டாளங்கள் வளர்ச்சி இருந்தும் கூட இந்த சமூகம் வீழ்ந்து கிடக்கிறது. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துடைய புள்ளி விவரம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற பொருளாதாரங்களை போல வேற எந்த சமூகத்திலும் இல்லை. குறிப்பாக வக்ஃபுனுடைய சொத்துக்கள். இஸ்லாமிய சமூகத்தில் கல்வி பின்தங்கி இருக்கிறதா? இல்லை. கல்வியில உயர்ந்த பொறுப்புகளில் இஸ்லாமிய சமூகம் இருக்கிறார்கள். கல்வி, பொருளாதாரம், மருத்துவம், இப்படி எல்லா துறையிலேயும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இஸ்லாமிய சமூகத்திற்கு வெற்றி கிடைப்பது தாமதமாக்கப்படுகிறது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்தில் நீங்கள் எதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வற்புறுத்தினார்களோ அதை புறந்தள்ளி விட்டு நாம் வாழுகிறோம். குர்ஆன் தான் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஈமானிய பாதைக்கும் வெற்றிக்கான முதல் ஆயுதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2வது செய்தியாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சுன்னத்தை பற்றி பிடிங்கள், என்னுடைய சுன்னத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகை விட்டு கடந்து சென்று 1500 ஆண்டுகள், முஃமின்களுடைய பார்வையை விட்டு மறைந்து 1500 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் பெருமானார் இல்லாவிட்டாலும் பெருமானாரின் அங்க அசைவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சுன்னத்துகளை பார்க்கலாம். இது பெருமானாருடைய உம்மத்துக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். பெருமானாருடைய சுன்னத், பெருமானார் எப்படி உட்கார்ந்தார்கள் அதை போல உட்கார்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. பெருமானார் எப்படி துப்பினார்கள்
அதை போல துப்புவதற்கு ஒரு கூட்டம். பெருமானார் எப்படி நடந்தார்கள், அமர்ந்தார்கள், விளையாண்டார்கள், பார்த்தார்கள், பேசினார்கள், இதுக்கெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கிறது. இதற்கு பேர் என்னன்னா சுன்னத்துங்கிற பேர். இன்னைக்கு இந்த சுன்னத்துகளை உம்மத்து கைவிட்டு விட்டது. அதனால் தான் பார்க்க கூடாத, கேட்க கூடாத, உணர்ந்து கூட சிந்தித்திட முடியாத பாவ காரியங்களில் உலகம் இருக்கிறது. அதிலும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். நவுதுபில்லா. அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். சுன்னத்து எப்பேற்பட்ட பாக்கியம். இன்னைக்கு சுன்னத்துகளுடைய அவசியம் எந்த அளவிற்கு அப்படின்னா, நவீன காலத்தினுடைய பிரச்சனைகளை எடுத்து பார்த்தால் நம்ம விளங்கிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற குடும்பவியல் பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது தெருநாய்க்களுடைய பிரச்சனையா இருக்கட்டும், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தேடி உலகம் திக்குமுக்காடி நிக்குது. எதுலாம் தீர்வு கிடைக்கும்னு நிக்குது. ஆனால் எல்லாவற்றிற்குமான தீர்வை அழகிய வார்த்தைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், செய்து காட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு சுன்னத்துகள் தான் இந்த உம்மத்தினுடைய வெற்றிற்கான இரண்டாவது வழி. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி காலங்களில் குழப்பங்கள் பெருக்கெடுக்கிற காலங்களில் என்னுடைய சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய ஒரு சுன்னத்தை பற்றி பிடித்துக் கொண்டால், ஒரே ஒரு சுன்னத், அந்த ஒரு சுன்னத்தை இவர் பற்றி பிடித்துக் கொண்டால் அதுக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? 100 ஷஹீதுகளுடைய நன்மை அல்லாஹ் தருகிறான் என்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 100 ஷஹீதுகளுடைய கூலி ஒரு சுன்னத்தை பற்றி பிடித்தால். கண்ணியத்திற்குரிய எல்லாருடையார்களே, அதுலயும் குறிப்பாக இன்னைக்கு சுன்னத் என்றால் ஒட்டுமொத்தமா ஒரு வார்த்தையில சொல்லணும், எல்லா விஷயங்களுக்குமாய் சேர்த்து ஒரு வார்த்தையை சொல்லணும்னா, சுன்னத் என்றால் நீங்கள் கண் விழித்ததிலே இருந்து கண் மூடுகிற இரவு வரை உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்குமான சுன்னத்து பெருமானாரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் படித்தாலும் சரி, உழைத்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, பாடம் படித்தாலும், என்ன காரியங்களை செய்தாலும் அதில் பெருமானாருடைய சுன்னத் இருக்கிறது. இந்த சுன்னத்தை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சுன்னத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. இன்னைக்கு சுன்னத்தை பின்பற்றுதல் என்பது ஷரியத்துடைய ஆணிவேர். இந்த சுன்னத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைங்கிறது ஹராமான வாழ்க்கை. இன்னைக்கு ஹராமை பற்றி இன்னைக்கு நம்ம விளக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இருந்தாலும் ஹராமை குறித்து மேற்கோள் காட்ட வேண்டிய கட்டாய சூழலிலேயும் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு ஹராம் பெருக்கெடுத்து போன காலத்தில் இருக்கிறோம். எதிலையும் ஹராம். உண்ணுகிற உணவிலே தொடங்கி உடுத்துகிற ஆடை, கற்கிற கல்வி, ஈட்டுகிற பொருளாதாரம், இப்படி எல்லாத்திலையும் ஹராம் பெருக்கெடுத்த காலத்துல நாம் வாழ்கிறோம். இன்னைக்கு ஒரு முஃமின், சுன்னத்தான வாழ்க்கையை கடைபிடிக்கிற முஃமின், முதல் செய்தி, நீங்கள் ஹராமை விட்டு தவிர்ந்திருங்கள். அது பொருளாதாரத்தினுடைய 1 ரூபாயாக இருக்கட்டும், உண்ணுகிற உணவின் 1 கவலமாக இருக்கட்டும், ஹராமை விட்டு தவிர்ந்திருங்கள். ஹராமை விட்டு தவிர்ந்திருந்தால் தான் ஒரு இபாதத்துகளுடைய இன்பங்கள் நமக்கு கிடைக்கும். நீங்க நிறைய தொழுகிறோம், 4 ரக்காத்து, 50 ரக்காத்து, தராவி 20 ரக்காத்து, அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டினதற்கு பின்னால் தான் எல்லா சிந்தனையும் நமக்கு வருது. அல்லாஹு அக்பர் கட்னீர் தக்பீர் கட்டினதுக்கு பின்னாடி தான் நம்ம வீட்டுல செஞ்ச சாப்பாட்டுடைய ஞாபகத்துல இருந்து கடையில விட்ட சாவி ஞாபகம் வரைக்கும் கணக்கு வழக்குகள் முதற்கொண்டு தொழுகையில் நமக்கு வருது. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் ஒரு இபாதத்துகளின் மீதான இன்பம், நேசம். ஒரு தொழுகை, ஒரு ஜகாத், ஒரு நோன்பு, அதன் மூலியமாய் கிடைக்கிற இன்பம் இன்னைக்கு சமூகத்துல குறைந்ததற்கான காரணங்கள்ல மிக முக்கியமான காரணம் ஹராமான வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் கலந்திருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதானால், அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரிய இறைநேசர். இவர் என்னைக்கு தொழுதாலும் அந்த லத்தத், இன்பம் அவருக்கு வருவதில்லை. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினதற்கு பின்னாடி மனசுல நிறைய வஸ்வசா, சிந்தனை தடுமாறிக்கொண்டே இருக்குது. ஆனால் பேணிக்கையான மனிதர், அவரு நல்லா தெரியுது, நான் வாழுகிற காலத்தில் எந்த ஹராமின் பக்கமும் சென்றதில்லை, ஆனாலும் ஷைத்தானுடைய வஸ்வசா என்னை தீண்டு கொண்டே இருக்குதேன்னு மனம் வெதும்பி போய் தன்னை பெற்ற ஈண்டெடுத்த தாயிடத்திலே போய் கேட்கிறார், தாயே, நம்ம ஏதாவது வாழ்வியலில் ஹராமை கலக்கிறோமா? இன்றைக்கு இருக்கிற தாய்மார்களுக்கான செய்தி. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்கள், எதை விட்டு செல்லுகிறீர்கள் என்பதை தாய்மார்கள் சிந்திக்க வேண்டிய தருணம். அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாயாரும் ரொம்ப பேணிக்கையான தாய். அப்படி ஒன்றும் பெருசா செய்ததில்லை. உனக்கு வஸ்வசா வருகிற அளவு இபாதத்துகளை விட்டு ஷைத்தானுடைய தீண்டுதல் அதிகம் உன்னை தீண்டுகிற அளவிற்கான எந்த ஹராமான காரியமும் நான் செய்ததில்லை. இருந்தாலும் ஒரே ஒரு முறை நான் கருவுற்ற சமயம், நீ என்னுடைய வயிற்றில் இருக்கிற சமயத்தில் என்னுடைய வீட்டினுடைய மேல் தளத்தில்
இந்த பழங்காலத்துல இந்த காய்கறிகள் உப்பு கண்டம் போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கிறது. அப்படி பால் கட்டியை வெண்ணெயை காய வைக்கிற பழக்கம் அன்றைக்கு இருந்தது. யதார்ச்சையாக என்னுடைய வீட்டின் முன்புறத்தில் ஒரு வெண்ணெய் கட்டி இருந்தது. யதார்ச்சையாக பேசுகிற பேச்சில் ஒன்றை எடுத்து நான் வாயில் இட்டுக் கொண்டேன். இது யதார்த்தமாக. ஆனா இன்னைக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுதான் ஹராம், எல்லாம் தெரிஞ்சு செஞ்சுட்டு சரி ஒன்னு அஸ்தௌஃபில்லா சொன்னா முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மனப்பான்மை நம்மிடத்தில். ஆனால் பெரியார்கள் அப்படி அல்ல. ஒன்றை நான் யதார்த்தத்தில் உண்டு வைத்த ஞாபகம் எனக்கு இருக்கிறதுன்னு சொன்ன உடனேயே அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், தாயே தயவு கூர்ந்து சொல்லுகிறேன், எந்த உணவின் வீட்டை நீ அடைந்து எடுத்து உண்டாயோ அந்த வீட்டின் உரிமையாளரிடத்தில் சென்று அவர்களிடத்தில் இந்த பொருளுக்கான ஹலாலை ஆக்கிவிட்டு வாருங்கள் சொன்னார்கள். செய்தார்கள் தாய். அதற்கு பின்னால் ஷைத்தானுடைய தீண்டுதல் வஸ்வசாவிலே இருந்து அவர் பாதுகாக்கப்பட்டார் என்கிற வரலாறை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இன்னைக்கு நம்முடைய தலைமுறைகள் ஒரு தவறான பாதை, ஒரு தவறான கலாச்சாரம், தவறான முன்மாதிரியை நோக்கி பயணிக்கிறார்கள் என்றால் அவர்களின் மீது 80% குற்றம் என்றாலும் கூட 20% பெற்ற பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் உண்ணுகிற உணவு ஹலாலாக இருக்கிறதா, நீங்கள் உடுத்துகிற உடை ஹலாலாக இருக்கிறதா, நீங்கள் வாழுகிற வாழ்வு ஹலாலாக இருக்கிறதா, ஹராமை விட்டு தவிர்ந்திருக்கிறீர்களா என்பதை ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், நீங்கள் குழந்தைகளுக்கு எதிர்காலத்தினுடைய வளருகிற குழந்தைகளுக்கு எப்படி படிப்பை கொடுக்கிறீர்களோ, எப்படி வீட்டை கட்டி கொடுக்கிறீர்களோ, எப்படி பொருளாதாரத்தை சேர்த்து வைத்து கொடுக்கிறீர்களோ, அதே போல ஈமானை விட்டு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஈமான் விட்டு விட்டு, ஈமானை புறம் தள்ளிவிட்டு உலகத்தின் எந்த சொத்துக்களும் உங்களுக்கு பயனளிக்காது. இது நான் சொல்லல, குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாளைக்கு மறுமையில சில மனிதர்கள் விசாரிக்கப்படுகிற பொழுது, சில பிள்ளைகள் அல்லாஹ் விசாரிக்கிற பொழுது கடுமையான பாவ சுமைகளோடு வருவார்கள். இவர்கள் எல்லாம் நரகம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிற சமயத்தில் அந்த குழந்தைகள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடும், இறைவா என் குற்றத்தை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன், தவறை நான் ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் என் தவறில் திருத்தாத என் பெற்றோர்களும் பங்கு கொள்ளுவார்கள். அது ஆச்சரியத்துக்கு என்னன்னா, சொர்க்கத்துக்கு வேண்டி பெற்றோர்கள் நிற்பார்கள். நன்மை தீமை எல்லாம் முடிஞ்சு சொர்க்கத்துக்கு வேண்டி நிற்கிற பெற்றோர்களை மகன், பிள்ளை, தன்னுடைய மகள் அவள் அப்படியே நரகத்திற்கு இழுத்து செல்லுவார்கள் என்கிற செய்தியை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஒரே ஒரு நன்மைக்காக வேண்டி மகன் நிற்கிற நேரத்தில் எங்கே என்னுடைய நன்மையை இவன் பிடுங்கி விடுவானோ என்று பெற்ற தாயும் தந்தையும் விரண்டோடுவார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீ. அந்த ஆயத்தை அப்படியே அழகாக படம் பிடித்து காட்டும். ஒரே ஒரு நன்மைக்காக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நிராயுதபாணியாக நன்மை இல்லாமல் வெறும் கையோடு நரகமே கதி என்கிற கூட்டத்தை விட்டு வல்ல ரஹ்மான் என்னையும் நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் காத்தல் புரிவானாக. இதுவெல்லாம் தீர்வு ஒன்றுதான், பெருமானாருடைய சுன்னத்து. கடைசியாக ஒரு செய்தி, மார்க்கறிஞர் இமாம் தைலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், இந்த மார்க்கம் எப்பொழுது அழியும் தெரியுமா, இந்த மார்க்கம் எப்பொழுது ஒன்றுமில்லாமல் ஆகும் தெரியுமா, எப்பொழுது பெருமானாருடைய சுன்னத்து விடுபடுகிறதோ, இந்த சுன்னத்து தானே, தொப்பி தானே, தாடி தானே அப்படின்னு என்னைக்கு ஒரு சுன்னத்துகள் விடப்படுகிறதோ, இந்த விடப்படுகிற சுன்னத்துகளை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த மார்க்கம் அழிகிற காலத்திலே நாம் இருக்கிறோம், கியாமத்துடைய காலத்திலே இருக்கிறோம் என்றார்கள் இமாம் தைலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உதாரணத்துக்கு சொல்றதானால், ஒரு பெரிய மலை, ஒரு கல்லுதானேன்னு ஒருத்தர் எடுக்கிறார். ஒருத்தர் எடுத்தா பரவாயில்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு கல்லுதானேன்னு ஒரு கல்லுதானேன்னு எடுத்தா எவ்வளவு பெரிய மலையும் இல்லாமலாகி போகிவிடுமோ, அதுபோல இந்த மார்க்கமும் ஒன்றுமில்லாமல் ஆகி போகிவிடும். எனவே சுன்னத்துகள் தான் ஷரியத்தினுடைய அடித்தளம். அந்த சுன்னத்தை பேணி பாதுகாக்கிற உண்மை முஃமின்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் நசீபாக்குவானாக. இந்த வாய்ப்பை நல்வாய்ப்பை வழங்கி இருக்கிற ஜமாஅத்துல் உலமா சபைக்கும் செல்வபுரம் குவத்துல் இஸ்லாம் பள்ளியினுடைய நிர்வாக சபை இமாம்களுக்கும் மனமார்ந்த நன்றியை வாழ்க்கையை கூறிக்கொள்கிறேன். ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.